ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் விளாக் தாங்க, சாட்டர்டே எடுத்த விளாக். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைட் ரயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஆதி சொன்ன மாதிரி நியூயார்க் போறோம். ஆனா நியூயார்க்ல எங்க போறோம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வீடியோவோட மிட்ல சொல்றேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க இந்த ட்ரிப்பை வந்து தனியா கிளம்பல, எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட கூட்டமா தான் கிளம்பியிருக்கோம். யாத்து ஹாய் ஆதிமா, சீன் போடாதீங்கடா ரெண்டு பேரும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம போக வேண்டிய ட்ரெயின் வந்துருச்சு. குடுகுடுன்னு ஓடி போய் ட்ரெயினுக்குள்ள ஏறிட வேண்டியதான். இன்னைக்கு ட்ரெயின் ரொம்பவே காலியா இருந்ததுனால ஜாலியா நாங்க ஏறி உட்காந்து எங்க சீட்டை புடிச்சிட்டோம். ஸோ நம்ம இப்ப அந்த லைட் ரயில்ல இருந்து இறங்கிட்டோங்க, ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருக்கோம். இப்ப மறுபடியும் வந்து நம்ம இப்ப மெட்ரோ ட்ரெயின், அதாவது பாத் ட்ரெயின் வந்து எடுக்கணும். இந்த ஹோபோகன் டெர்மினல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல தாங்க நமக்கு டிரான்சிட் இருக்கு. அதனாலதான் இங்க வந்து இறங்கிருக்கோம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா நியூயார்க் சிட்டி வியூ வந்து செம்மையா தெரியுங்க, ரொம்ப அழகா இருக்கு பாருங்க பார்க்கவே. சோ நம்ம போக போற பாத் ட்ரெயின் வந்து இந்த ரிவரை கிராஸ் பண்ணி அண்டர் கிரவுண்ட்ல தாங்க போகும். இப்ப நம்ம அதுலதான் போக போறோம். ஆக்சுவலா நான் எங்க போறேன் அப்படின்றத இன்னும் உங்களுக்கு ரிவீல் பண்ணல, வாங்க சொல்றேன். என்ன தரீங்க என்ன குடுக்குறீங்க? அதாவது ஒரு ட்ரெயின் தான் முடிஞ்சிருக்கு. அத படத்துல வெச்சிட்டு கிட்ஸுக்காக வச்சிருந்த குக்கில கொஞ்சம் ஆட்டைய போட்டு நம்மளும் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே எங்க போறோம் அப்படின்றதையும் பேசலாம் வாங்க. சோ இன்னைக்கு வந்து லிட்டில் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தாங்க நம்ம போக போறோம். பேசிக்கா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்க் தான். அந்த ஐலாண்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிவருக்கு நடுவுல ஒரு ஐலாண்ட் மாதிரி மேக் பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு மேன்மேட் ஐலாண்ட் மாதிரி தாங்க. இந்த ஐலாண்ட் வந்துட்டு 2021 மேல தாங்க ஓபனே பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு போக போறோம். எங்க கூடவே நீங்களும் டிராவல் பண்ணி இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அண்டர் கிரவுண்ட்ல போகக்கூடிய இந்த பாத் ட்ரெயின் எடுக்க தான் போயிட்டு இருக்கோம். அதுக்காக தான் வந்து நம்ம இப்போ எலிவேட்டர்ல போயிட்டு இருக்கோம். இது வந்து அண்டர் கிரவுண்ட்ல நம்மள போய் டிராப் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து நம்ம பாத் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டோங்க. இங்கே தான் வந்து நம்ம ட்ரெயின் ஏற போறோம். நாங்க டிக்கெட் எல்லாம் ஸ்வைப் பண்ணிட்டு உள்ள போற கேப்லயே வந்து ட்ரெயின் வந்துருச்சு. அதனால குடுகுடுன்னு ஓடி போய் ட்ரெயின்ல ஏறிடலாமே அப்படின்ட்டு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலி நம்ம ட்ரெயினுக்குள்ள ஏறிட்டோம். என்னன்னா நமக்கு இன்னைக்கு சீட்டே கிடைக்கல. ட்ரெயின் ஓவர் கிரௌடா இருந்ததுனால ஸ்டாண்டிங்ல தான் போக வேண்டியதா ஆகி போச்சு. ஸோ வந்துட்டோம் நம்ம நியூயார்க் சிட்டிக்குள்ள வந்துட்டோம். பாத்தீங்கன்னா எவ்வளவு பிஸியா இருக்கு பாத்தீங்களா, செம்ம டிராபிக்கா இருக்கும், மக்கள் நடமாடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? சாப்பாடு கடை. சோறு போட மாட்டேங்கிறாங்களாப்பா. பிரதிபா ஃபர்ஸ்ட் மெக்டிக் போறோம். எங்கடா போறீங்க நீங்களா? எங்க போறோம்? ஆதிமணி நெய் பூவா சாப்பிடு. ஃப்ரைஸ் வித் கெச்சப். ஆதித்யா வந்து ஃப்ரைஸ் அண்ட் கெச்சப். ஆதி சொல்ல மாட்டேங்கிறானே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க கிளம்பினாலுமே நமக்கு எதுங்க ஃபர்ஸ்ட் முக்கியம்? சோறு தான் முக்கியம். சாப்பிட்டா தானே நம்ம தெம்பா ஊர் சுத்தி பார்க்க முடியும். அதனால ஃபர்ஸ்ட் சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்துட்டோம். அது இல்லாம இது வந்து லஞ்ச் டைம் கூட ஆயிருச்சுங்க. அதனால கிட்ஸுக்குமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சா, ஸோ அவங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி மெக்டி போயிடலாமேன்னு சொல்லி மெக்டொனால்ட்ஸ் தான் நாங்க இப்ப போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மெக்டொனால்ட்ஸ்குள்ள வந்துட்டோம். நம்ம எங்க வெளியே போனாலுமே நம்மளை காப்பாத்துறது இந்த மெக்டொனால்ட்ஸா தாங்க இருக்கும்.
கண்டிப்பா ஒரு 4 தெரு 5 தெருவுக்கு ஒரு மெக்டொனால்ட்ஸ் இருக்குமா? ஸோ பசங்கள ஈஸியா சமாளிக்கிறதுக்கு அதுதான் நம்மளுக்கு வழி. ஸோ இங்க வந்து கிட்ஸுக்கு மட்டும் வாங்கி குடுத்துரலாமேன்னு சொல்லி இந்த கிட்ஸ் மீல் வந்து வாங்கி குடுத்தோம் இன்னைக்கு பசங்க எல்லாருக்குமே வந்து இதுதான். இதுக்குள்ள வந்து ஒரு டாய் வச்சு வரும்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் ஒரே ஆர்வமா உட்கார்ந்திருந்தாங்க. அப்பா ஆட் பண்ணிட்டேன் போல. இன்னும் ஒரு பிரைஸ் எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. யார் வேணாலும் சாப்பிடுங்க. கொடுத்துருங்க. ஃப்ரீயா வருது. என்ன பண்ண போற? டாய் எதுதான்? சொல்லி ஏமாத்துறீங்க. குழந்தைங்க தானே சாப்பிடுது. உனக்கு என்ன வேலை நடுவுல உட்காந்து? யார் அது குழந்தை மனசு? ஏண்டா உங்களை பெத்த ஜீவன்லாம் சாப்பிடாம நிக்குது. உங்களுக்கு எல்லாம் பொறுப்பே இல்லையா? உங்களுக்கு வேணுமா கெச்சப்? குழந்தை கிட்ட போய் சண்டை போடாதீங்க. ஸோ எவ்வளோ நேரம் தான் நம்மளும் பசி தாங்கிறது. இந்த பசங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டுட்டே இருந்தா அவனுங்க டென்ஷன் ஆகுறானுங்களேன்னு சொல்லி நாங்க இங்க பக்கத்துல இருக்க சிப்போட்லேக்கு வந்துட்டோம். ஸோ பேசிக்கா வந்து இது ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட். இங்க வந்து ஆளுக்கு ஒரு பவுல வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளவுதான்ப்பா, செமையா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் தெம்பா எவ்வளவு தூரம் வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்ப நம்ம வந்து இந்த நியூயார்க்குள்ள இருக்க ஒரு ஸ்ட்ரீட்ல தான் நடந்து போயிட்டு இருக்கோமா. இந்த நியூயார்க் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஹைரைஸ் பில்டிங் நிறைய இருக்கும். அதுவுமே எல்லாமே பழைய பில்டிங்கா தாங்க இருக்கும். மோஸ்ட்லி பழசா தான் இருக்கும். 1-2 தான் ஏதாவது புதுசா ரெனோவேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து நாங்க நடந்து போயிட்டு இருந்த ஸ்ட்ரீட்ல சின்னதா ஒரு பார்க் மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு பார்க் வித் சிட் அவுட் மாதிரி இருந்துச்சா. இங்க வந்து இந்த ரோஸ் எல்லாம் அழகா ஆர்ச் மாதிரி வந்து கொடி கொடியா பூத்து இருந்துச்சுங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. நல்ல கலர்ஃபுல்லா இந்த பூவெல்லாம் பூத்து இந்த கிரீனரியோட சேர்த்து இந்த இடத்த பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த இடத்த பார்த்ததும் நம்ம கேமராவும் கையும் சும்மா இல்லாம நேரா பார்க்குக்குள்ள போயிடுச்சா. நான் போய் உள்ள சூப்பரா வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். நல்லா சுத்தி சுத்தி பார்க் ஃபுல்லா வீடியோ எடுத்துட்டு திரும்பி பாக்குறேன். என் கூட வந்த கூட்டத்தை காணோம். விட்டுட்டு கிளம்பிட்டாங்க போல. சரி ஓடுறா ஓடுறா புடிடான்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களை பிடிக்கிறதுக்காக ஓடிட்டாங்க. என்னடா ஏதோ ஐலாண்ட காமிக்க போறேன், நீங்க சிட்டிக்குள்ள நடந்துட்டு இருக்கீங்க, நடக்கிறீங்க ஒண்ணுமே வரமாட்டீங்களே அப்படின்னு நினைக்கிற உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. அடா ஆமாங்க, நம்ம இந்த நியூயார்க் சிட்டிக்குள்ள எதையாவது சுத்தி பார்க்கணும், ஏதாவது ஒரு ஸ்பாட்டுக்கு போகணும் அப்படின்னு கிளம்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நடக்கிறதுக்கு மட்டும் தயங்கவே கூடாதுங்க. நடந்துதான் நம்ம போக வேண்டியதா இருக்கும் கண்டிப்பா. ட்ரெயின் பஸ் டிரான்ஸ்போர்டேஷன்லாம் வந்து ஈஸி தாங்க. இருந்தாலும் நம்ம ட்ரெயின் ஸ்டேஷன்லயோ இல்ல பஸ் ஸ்டேஷன்லயோ இறங்கி கண்டிப்பா கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு வந்து ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருந்து வந்து ஒரு 15 மினிட்ஸ் வாக் மாதிரி இருந்துச்சுங்க. அதனாலதான் நாங்க இப்போ நடந்தே போயிடலாமேன்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த லிட்டில் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பார்க் வந்து நெருங்கிட்டோங்க, கிட்ட வந்துட்டோம். இன்னும் வந்து கொஞ்சம் தூரம் தாங்க. இந்த ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணோம்னா வந்துட்டு நம்ம இந்த ஐலாண்டுக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு அது தெரியுதா? அந்த தூரத்துல ஃபிளார் வேஸ் மாதிரி ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, கிரே கலர்ல, அதுதான் வந்து அந்த லிட்டில் ஐலாண்ட். அங்கதான் நம்ம போக போறோம். எனக்கே எக்ஸைட்மெண்ட் தாங்கல. வாங்க வாங்க போய் பார்க்கலாம்.
ஸோ ஃபைனலி நம்ம இந்த ஐலாண்டுக்குள்ள வந்துட்டோம். இது வந்து ஒரு மேன்மேட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அதேதான். இது வந்து பாத்தீங்கன்னா ஹட்சன் ரிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய ரிவருக்கு நடுவுல இந்த லிட்டில் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பார்க்க வந்து உருவாக்கி இருக்காங்க. நாங்க இந்தியால இருந்து வந்திருக்கோம். லிட்டில் ஐலாண்ட் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. சோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐலாண்டுக்குள்ள அதாவது இந்த பார்க்குக்குள்ள போறதுக்கு ஏதாவது டிக்கெட்ஸ் வாங்கணுமா, காஸ்ட் எவ்வளோ, இல்ல புக் பண்ணணுமா, ப்ரீ புக்கிங் ஏதாவது இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. நீங்க எந்த டைம் வேணா போகலாம். சாரி, எந்த டைம் வேணா இல்ல, ரெஸ்ட்ரிக்டட் டைம்ஸ் வந்து இருக்கு. ஆனா வந்து முற்றிலும் இலவசம் தான். இதுக்கு நம்ம டிக்கெட்ஸ் எதுவுமே வாங்க தேவையில்ல, பே பண்ணவே தேவையில்லைங்க. ஃப்ரீ தான் இது ஃபுல்லாவே. டைமிங்குமே பாத்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் இந்த பார்க் வந்து ஓபன்ல இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சோ அது வரைக்கும் தான் மக்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. இந்த கிராஸ் ஏரியா வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போலீங்க. வந்ததும் எல்லா பசங்களுமே வந்து இங்கதான் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இங்க வந்து இந்த ஸ்லைடு மாதிரி இருக்குல்ல, இதுல எல்லாம் ஒரே உருண்டு பரண்டு ஒரே ஆட்டம் தான் இன்னைக்கு ஃபுல்லாவே. என்ன ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? இது ஸோ இந்த ஃப்ளவர் வேஸ் மாதிரி இருக்குல்லங்க, இதுக்கு மேல போடுறதுக்கு வந்து ஆக்சுவலா ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட இது. இதுக்கு மேல போறதுக்கு வந்து இங்க வழியுமே இருந்துச்சு. ஸோ அதுக்கு மேலதான் நம்ம இப்ப போக போறோம். ஸோ இதுதாங்க வந்து அதாவது அந்த பிரிட்ஜ்னு வச்சுக்கலாமா, அதுக்கு மேல போறதுக்கான வழி இதுதான். ஈஸியா வந்து ஸ்ட்ராலரு, வீல் சேரு எல்லாமே அக்சஸ் பண்ற அளவுக்கு வந்து இந்த வழி வந்து பண்ணி வச்சிருந்தாங்க. இத போற வழியில ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நிறைய செடி வச்சிருந்தாங்கங்க. ஓரங்கள் எல்லாம் நிறைய பூலாம் பூத்து ரொம்ப அழகழகா இருந்துச்சு. ஃபிளார்ஸ் எல்லாம் கலர் கலரா, கலர்ஃபுல்லா, கிரீனரியா, சொல்ல வார்த்தையே இல்ல, அவ்வளோ அழகா இருந்துச்சு இது பாக்குறதுக்கே. ஸோ இதுக்கு மேல ஏறி போகும்போது கால் வலிச்சா உட்கார்றதுக்கு கூட சீட் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அதுவுமே இந்த உட்டன்ல வந்து அழகா வந்து மேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து பாருங்க, நம்ம வந்த வழிதான் இது. இது வழியாதான் நம்ம வந்துட்டு மேல வந்து ஏறி இங்க வந்திருக்கோம். நான் மேல இருந்து வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கீழே நம்ம அந்த இடத்துல இருந்து தான் வந்தோம் இப்போ மேல. ஆக்சுவலா இதுக்கு மேல எதுக்கு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல, ஜஸ்ட் வந்து ஒரு வியூ மாதிரி தாங்க. நல்லா வந்து கிரீனரியா இதுக்குள்ள நம்ம வாக் பண்ணி போகும்போது நல்ல ஒரு பிளசண்டான ஃபீல், அவ்வளவுதான். மேல இருந்து பார்த்தோம்னா கீழே ரிவர், அப்புறமா இந்த பில்டிங்ஸ், நல்ல வியூ இருந்துச்சு, அவ்வளவுதான். பார்த்துட்டு அப்படியே நம்ம சைட்ல இந்த மாதிரி ரோஸ் எல்லாம், ஒயிட் ரோஸ் எல்லாம் அழகா பூத்து இருந்துச்சா, அதையும் ரசிச்சுக்கிட்டே அப்படியே கீழே இறங்கிட்டோம்.
இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டென்ட் மாதிரி போட்டு இதுக்குள்ள வந்துட்டு இந்த ரிங் எல்லாம் வச்சிருந்தாங்கங்க. இதோ போட்டு சுத்துறாங்க பாத்தீங்களா? இந்த ரிங் எல்லாம் வச்சு குழந்தைங்க தான் விளையாடும்னு பார்த்தா இந்த அடல்ட்ஸ் கூட வந்து இத ஜாலியா எவ்வளவு அழகா வந்து இத சுத்தி எல்லாரையும் வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இவங்க நம்மள மாதிரி வந்து பப்ளிக் தாங்க, இந்த பார்க்ல இருக்கவங்க எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த ரிங் வந்து பார்க்ல வச்சிருந்தாங்க. அத வச்சு இவங்க வந்து சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருக்காங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஐலாண்டோட 2 பக்கமுமே வந்து இந்த வியூ பாயிண்ட் பாக்குறதுக்காக பிரிட்ஜ் இருந்துச்சுங்க. ஒரு பக்கம் நம்ம இப்ப போயிட்டு வந்தோமா, இது வந்து அதர் சைடு இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது. இந்த பக்கம் என்னதான்டா இருக்கு அப்படின்னு பாக்கலாமேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம போயிட்டு இருக்கோம். இதோ பாருங்க, இப்ப நம்ம வந்துட்டு அந்த பக்கம் போயிட்டு வந்தோம், அந்த பிரிட்ஜ் மேல ஏறிட்டு வந்தோமா, அது பிரிட்ஜ்னே நம்ம வச்சுக்கலாம், பேரு என்னன்னு தெரியல. சோ இப்ப அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்க இந்த பிரிட்ஜ் மேலதான் வந்து நம்ம இப்போ ஏறி போக போறோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் போட்டு வச்சிருந்தாங்கங்க. இங்க வந்துட்டு ஏதோ வந்து ஈவென்ட் நடக்க போகுது போல. அதுக்காக வந்து ரிஹர்சல் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஸ்டாஃப் வந்து இந்த ஈவெண்ட்டை பத்தி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்கங்க. இது வந்துட்டு இப்ப ரிஹர்சல் தான் நடக்குது. இப்ப மெயின் ஈவெண்ட் வந்துட்டு ஒரு சம் டேட் சொன்னாங்க. அந்த டேட்ல நடக்க போகுது. அதுக்கு வந்து டிக்கெட்ஸ் கூட வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. $25 சம்திங் வந்து அந்த டிக்கெட் சொன்னாங்க பிரைஸ். ஸோ அதெல்லாமும் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா நாங்க கிளம்புன அன்னைக்கு பாத்தீங்கன்னா வெதர் வந்து செம்ம ஹாட்டா இருந்துச்சுங்க. உண்மையிலேயே வந்து இங்க வின்டர்ல இருந்து நேரா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ ஹாட் வந்து இப்பதான் ஃபேஸ் பண்றோமா, செம்மையா பாடி வந்து டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. செம்ம டயர்டா வேற ஆயிடுச்சா. ஆனாலும் பரவாயில்ல, வந்துட்டோமேன்னு சொல்லி நாங்க கால் வலிச்சாலும் பரவாயில்ல, வந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லி சுத்திட்டு தான் இருந்தோம். நமக்கே இப்படின்னா சரியான ஆட்டம் போடுற இந்த பசங்களுக்கு எப்படி இருக்கும், கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. அதனால ஆதி வந்து அவங்க டேடியை தூக்க சொல்லி வந்து போயிட்டு இருக்காரு. என்னடா அங்க ஒரே கூட்டமா இருக்குன்னு கிட்ட போய் பாக்கலாமே, நாங்களும் வேக வேகமா இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கோம். என்ன இருக்குன்னு நீங்களும் பாருங்க வாங்க. இங்க நின்னு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்ளோ கூட்டமா போட்டோ வேற எடுக்கிறீங்க, என்னடா நடக்குறீங்க அப்படின்னு நானும் இந்த கூட்டத்தை விளக்கிட்டு உள்ள போய் பார்த்தா நல்ல அழகான இந்த நியூயார்க் சிட்டி வியூ வந்து தெரியுதுங்க. நான் ஹோபோக்கன்ல ஒரு வியூ தெரியுது அப்படின்னு காமிச்சேன் பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு அழகான வியூ தான் இங்கேயும் வந்து இருந்துச்சு. நியூயார்க் சிட்டி பில்டிங், இதுக்காக நடுவுல வந்துட்டு இந்த ரிவர், நடுவுல வந்து போட் எல்லாம் போய்கிட்டு
ரொம்ப அழகான ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சா, சோ அததான் வந்து ரசிச்சுட்டு இருந்தோம். மேல வர ஹெலிகாப்டர் எல்லாம் பறந்துட்டு இருந்துச்சு. இதுதான் மக்கள் வந்து வழி கூட விடாம ரொம்ப ஆர்வமா அழகா ரசிச்சு ரசிச்சு பாத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் இந்த ஐலாண்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தோம். அப்புறமா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க. அதனால பக்கத்துல இருக்க ஸ்டார்பக்ஸுக்கு வந்துட்டோம். ஏதாவது சில்லுன்னு குடிச்சே ஆகணுமே இந்த வெயிலுக்குன்னு சொல்லிதான் இப்ப நாங்க வந்து சில்லுன்னு ட்ரிங்க் வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம். என்னடா நடக்குது இங்க? எல்லாரும் என்ன குடிக்கிறோம்? வெயிலுக்கு அடிக்கிற குளிருக்கு சாரி அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் என்ன குடிக்கிறோம்? சில்லுன்னு காஃபி. இது என்னதுங்க? டிராகன் ஜூஸா? அது என்னங்க? ஸ்ட்ராபெரியா? அந்த அம்மா பாருங்க சுட சுட காஃபி குடிக்கிறாங்க அடிக்கிற வெயிலுக்கு. இப்படி ஒரு ஆள் எப்பவுமே இருப்பாங்க. ஒரு ஆள் கேங்ல கொதிக்க கொதிக்க அடிக்கிற வெயிலுக்கு. இங்க ஒரு பையன் பாருங்க. நாங்கெல்லாம் சில்லுன்னு குடிச்சா இந்த பையன் மட்டும் சூடா குடிச்சுங்க தீய வச்சு. ஸோ இப்படிதாங்க நாங்க இந்த டேவை செமையா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ யாராவது நியூயார்க் டிராவல் பண்றீங்க, யுஎஸ்ஏக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஐலாண்டை விசிட் பண்ண மறக்காதீங்க. மஸ்ட் விசிட் பிளேஸ்னே நான் சொல்லுவேன். கண்டிப்பா சம்மர்ல வந்து பாருங்க, விண்டர்ல வந்தீங்கன்னா இந்த ரிவருக்கு நடுவுல செமையா குளூர்ல மாட்டிப்பீங்க. ஸோ அவ்வளவுதாங்க, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எங்க கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஐலாண்டோட அழகை ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய்.